ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அப்புறம் பிஎஸ்சி இந்த ரெண்டு இதுலேயும் வந்து எந்த ஒரு ஒரு 4 கம்பெனி வந்து நிறையவே வந்து அதிகமாக டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. போன வாரம் சந்தை முடிவில், அதாவது வெள்ளிக்கிழமை வந்து இந்த டிவிடெண்ட் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ இப்போ தான் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன கம்பெனிஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்லக் இந்தியா இருக்குது, அப்புறம் மோல்டெக் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து மோல்டெக் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பல கம்பெனிஸில் உள்ள பங்குகள் எல்லாருக்குமே வந்து டிவிடெண்ட் வந்து அதிகமாக வழங்கியிருக்காங்க. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த எது அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அதில் உள்ள ஒரு 4 ஸ்டாக் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க கைஸ். ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த கம்பெனியோட ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேஃப்லர் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸ்டாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து ஒரு பங்குக்கு வந்து எவ்வளோ ஈவுத்தொகையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிவிடெண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதிகமாக வந்து டிவிடெண்ட் வழங்கியிருக்கு. ஸோ இதனால் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை விட எல்லாமே கம்மியாக கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் அதிகமாக வழங்கினதில் ஸ்கேஃப்லர் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதுதான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு பங்குக்கு 26 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ அப்போது எத்தனை பங்கு வச்சுருந்தா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ ரெண்டாவதாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்டாவதாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குட்லக் இந்தியா தான் இருக்குது. ஸோ இந்த குட்லக் இந்தியா வந்து ஒரு ஈக்விட்டி பங்குக்கு, அதாவது ஒரு பங்குக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குட்லக் வந்து 2 ரூபா வந்து அவங்களோட ஈவுத்தொகையாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்னைக்கு நிர்ணயம், ரெக்கார்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா April 12, அதாவது நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை தான் வந்து இதோட டிவிடெண்டு வந்து வழங்கியிருக்காங்க. ஒரு பங்குக்கு 2 ரூபா அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. மூணாவதாக என்ன கம்பெனி இருக்குது அப்படின்னா எஸ்ஹெச் ஹெல்த்கேர் தான் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி பங்குக்கு வந்து 0.75 பைசா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட டிவிடெண்ட் வந்து 0.75 பைசா தான். ஸோ நீங்கள் எந்த கம்பெனி ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நாலாவதாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல்டெக் டெக்னாலஜிஸ் தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு ஈக்விட்டி பங்குக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் செகண்ட் ஒன் சொன்னது வந்து சேமாக கொடுத்துருக்காங்க, 2 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக்கும் நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இன்றைக்கி வந்து நான் நியூஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ 4 ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ 4மே தான் வெள்ளிக்கிழமை கொடுத்ததில் அதிகமாக கொடுத்த ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது அந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் அந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாடா பை சி யூ ஆல். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கீப் சப்போர்ட். டாடா பை சி யூ ஆல்.